ஹாய், இப்போ நான் வந்து பிரெயின் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து நான் 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போது டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க ஸ்டவ் மேலே. ஸோ இப்போது இது நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போது சாக் எடுத்துக்கோங்க. சாக் எடுத்து நான் இந்த வீடியோவில் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து உள்ளேயும் நல்லா குக் ஆகிடும். நம்ம வந்து இது சின்ன பசங்களுக்கு பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து 95% இங்கேயே குக் ஆகும். ஸோ நல்லா இது வந்து இப்போது குக் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன் வச்சு இதில் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கறி லீஃப்ஸ்க்கு அப்புறம் 1 மிர்ச்சி. ஸோ க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. 1 க்ரீன் சில்லி ஓகே தான், ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம் பிள்ளைங்க சின்ன பசங்களுக்கு. ஸோ அதனால தான் 1 போதும். இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து இது மசாலாக்கு மட்டும் தான். நம்ம ஆல்ரெடி அந்த பிரெயினில் ரெண்டுமே போட்டாச்சுல, ஸோ அதனால தான் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம முன்னாடி பாயில் பண்ணிட்டல இந்த பிரெயினை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி உள்ளேயும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 5% குக் பண்ணாலும் போதும். சின்ன பசங்களுக்கு யார் இந்த பிரெயின் ஃப்ரை பிடிக்குமோ அவங்களாலும் ஸ்பைசி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன பசங்க தான், ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா, கிமி பவுடர், அப்புறம் பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறம் மட்டன் பவுடர் எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த மசாலா. ஸோ என் பையன் மசாலா எல்லாம் சாப்பிடணும், ஸோ அதனால தான் நான் எல்லாம் போட்டேன். உங்கள் பையனுக்கு அந்த மசாலா சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க போதும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ மந்த்ஸ் பேபிஸ்க்கு 1 இயர் எபோ பேபிஸ்க்கு இது நல்லாயிருக்கும். அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது, டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது வந்து நான் லேட் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கு தான் அவன் அழுகுறான் என் பையன். என் மேலே கோபமாக இருக்குது பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.